கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 9:24. மேத்யூ 9:24. விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த மரித்து போயிருக்கிற பிள்ளையை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? இந்த பெண்ணு நித்திரையா இருக்கிறா, அவ தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. என்ன இது? காரணம் என்ன? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மரிக்கிற நம்ம எல்லாருமே அதற்கு பேர் மரணம் கிடையாது. நம்ம எல்லாருமே ஆவியான மனிதர்கள். முதல்ல அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் என்கிற நான், எனக்கு ஒரு ஆத்மா உண்டு, நான் அந்த சரீரத்தில் குடியிருக்கிறேன். இந்த சரீரத்திற்கு ஒரு நாள் மரணம் உண்டு. ஆனால் என்னுடைய ஆவிக்கும் ஆத்மாக்கும் மரணம் கிடையாது. வேத வசனத்தில் நம்முடைய மரணம் நித்திரை என்று தான் இருக்கிறதே ஒழிய மரணம் கிடையாது. மரணம் என்பது எது? கர்த்தரை விட்டு பிரிந்திருப்பது தான். ஏன்னா லூக்கா 15வது அதிகாரத்தில் அந்த கெட்டகுமாரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஓமானத்தில் அந்த பையன் திரும்பி வரும்போது அப்பா என்ன சொல்கிறாரு? இதோ என் மகன் மரித்திருந்தான், இப்போது பிழைத்திருக்கிறான். எப்போ மரித்திருந்தான்? அவரை விட்டு பிரிந்திருக்கும்போது. இல்லைன்னா அது எல்லாமே நித்திரை என்று சொல்லக்கூடியதாக. நமக்கு மிகவும் எளிதாக விளங்கக்கூடிய லாசருடைய மரணத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். லாசரு யோவான் 11வது அதிகாரத்தில் அவர் தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க. லாசரு மரிக்கும் தருவாயில் இருக்கிறான், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் மரித்து போயிடறான். ஆனால் அப்போ என்ன சொல்கிறாரு? 11வது வசனம், யோவான் 11:11. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அது உடனே அவங்க சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க? நித்திரை அடைந்தால் அவன் சுகமாவான் அப்படின்னு சொல்லி இளைப்பாறுதலை குறித்து சொன்னாங்க. ஆனால் 14வது வசனம், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி. அப்போ என்ன? சரீரப்பிரகாரமாக போவது நமக்கு பிரிந்திருக்கிறதா? அது மரணம் கிடையாது. மரணம் என்பது நாமும் கர்த்தரும் பிரிந்திருப்பது தான் வேத வசனத்தில் மரணமே ஒழிய, நம்முடைய சரீர பிரகாரமான மரணம் என்பது ஒரு நொடியில் வரப்போகக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா 1 கொரிந்தியர் 15:51 பார்க்குறோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆனாலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எப்படி? ஏற்கனவே சரீரப்பிரகாரமாக மரணம் அடைந்தவர்களுக்கு சரீர மீட்பு உண்டாகும். உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அப்பொழுதே ஒரு நொடி பொழுதில் அழியாத சரீரம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தவான்களுடைய மரணம் அது மரணம் அல்ல, அது நித்திரை. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுது? நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 5வது அதிகாரத்தில் மிக தெளிவாக அழகாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நீங்கள் யோவான் 17வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தில் பார்க்குறோம். ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். அப்போ நமக்கு ஆவிக்கும் ஆத்துமாலையும் நமக்கு ஆவியில் பரிபூரணம் வந்துட்டோம், நம்ம பரலோகம் போவதற்கு சரியாயிருச்சு. ஆத்துமா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேத வசனத்தினால் நம்ம புதுப்பித்து கொண்டே வருகிறோம். ஆனால் இந்த சரீரம் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ இந்த சரீரம் இங்கு விடப்படும். அந்த சரீரம் விடும்போது நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏன்னா காரணம், நம்முடைய மரணம் நிரந்தரம் அல்லை. நம்முடைய சரீரப்பிரகாரமான உயிர்த்தெழுதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் வரப்போகுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன உண்டாகும்? சரீர மீட்பு உண்டாகும். ஒருவேளை அவருடைய வருகையில் நீங்களும் நானும் உயிரோடு இருந்தோன்னா என்ன நடக்கும்? ஒரு நொடி பொழுதில் நமக்கு அழியாத சரீரம் கொடுக்கப்படும், ஒரு ஒளியின் சரீரம் கொடுக்கப்படும். அது தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே,
இந்த பூமியிலிருந்து மரித்து போகிற மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நாம் நம்பிக்கை இல்லாமல் அழ தேவையில்லை. மாறாக ஒரு நாள் அவர்களை நாம் முகமுகமாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பார்க்க போகிறோம் என்பதனால தான் நம்ம நம்பிக்கையோடு துக்கிக்கிறவர்களாய் இருக்கணும். நம்பிக்கையற்றவர்களாய் துக்கிக்க கூடாது. பலபிதாவே, இதோ பரிசுத்தவான்களுடைய மரணம் உம்முடைய கண்களுக்கு பிரியமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனுடைய கருத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். காரணம், எங்களுக்கு மரணம் இல்லை, எங்களுடைய சரீரத்திற்கு தான் மரணம். இந்த சரீரத்திற்கு ஒரு மீட்பு உண்டாகும் என்பதையும் புரிந்து கொண்டோம். அதனால நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் சமாதானமாய் உம்மை அண்டிக் கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.